வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவின் முடிவில் கோல்ட் பிரஸ் எண்ணெய் வணிக தொழிற்சாலையை அமைக்க எந்த இயந்திரங்களை வாங்குவது மற்றும் மிக முக்கியமாக உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த விரும்பும் போது உங்கள் தொழிற்சாலையை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது உங்களுக்கு தெரியும். கோல்ட் பிரஸ் எண்ணெய் வணிகத்தை அமைக்க விரும்பும் எவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய வீடியோ இது. ஒரு சிறிய அளவிலான குளிரச்சக சமையல் எண்ணெய் வணிகத்தை தொடங்கும் போது ஒரு நாளைக்கு 80 லிட்டர் சமையல் எண்ணெயை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையை வைத்திருப்பது சிறந்தது. நீங்கள் குறைவாக தொடங்கினால் 6 முதல் 12 மாதங்களுக்குள் உங்கள் இயந்திரங்களை மேம்படுத்த வேண்டியிருக்கும். நடுத்தர அளவிலான குளிரச்சக சமையல் எண்ணெய் வணிகத்தை தொடங்கும் போது ஒரு நாளைக்கு 240 லிட்டர் சமையல் எண்ணெயை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையை வைத்திருப்பது சிறந்தது. அதிகமானவற்றுடன் தொடங்குவது நீண்ட காலத்திற்கு பயன்படுத்தப்படாத திறனுக்கு வழிவகுக்கும். முதல் முறையாக தொடங்கும் போது 8 மணி நேர வேலை நாளுக்கு ஒரு நாளைக்கு 80 லிட்டர் திறன் கொண்ட சிறிய அளவிலான வணிகத்துடன் தொடங்குங்கள். பின்னர் உங்கள் வணிகம் வளரும்போது உங்களுக்கு 2 விருப்பங்கள் உள்ளன. 16 மணி நேர வேலை நாள் சாத்தியமில்லை என்றால் 2 முதல் 3 ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு நாளைக்கு 240 குப்பைகள் கொண்ட நடுத்தர அளவிலான வணிகத்திற்கு நேரடியாக மேம்படுத்தவும். நீங்கள் 16 மணி நேரம் வேலை செய்ய முடிந்தால் ஒரு நாளைக்கு 2 ஷிப்டுகளில் வேலை செய்வதன் மூலம் ஒரு நாளைக்கு 160 லிட்டராக அதிகரிக்கவும். நீங்கள் ஒரு நாளைக்கு 160 லிட்டர் திறனை முழுமையாக பயன்படுத்தியவுடன் ஒரு நாளைக்கு 240 லிட்டர் என்ற நடுத்தர அளவிலான வணிகத்திற்கு மேம்படுத்துவதை கருத்தில் கொள்ளுங்கள். இப்போது உங்களுக்கு தேவையான சரியான இயந்திரங்களை ஆழமாக ஆராய்வோம். நாம் முதலில் சிறு வணிகங்களைப் பற்றி பேசுவோம். ஒரு நாளைக்கு 80 லிட்டர் திறன் கொண்ட ஒரு குளிரச்சக எண்ணெய் சிறு அளவிலான வணிகத்தை தொடங்கும் போது உங்களுக்கு பல வகையான இயந்திரங்கள் தேவைப்படும். செயலாக்கத்திற்கு உண்மையான சமையல் எண்ணெய் பிரித்தெடுப்பதற்கு உங்களுக்கு ஒரு குளிரச்சக இயந்திரம் தேவைப்படும். ஒரு நாளைக்கு 80 லிட்டர் கொள்ளளவு கொண்ட இயந்திரம் அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் விலை சுமார் 1,90,000 ரூபாய் ஆகும். விதைகள் அல்லது கொட்டைகளை அழுத்துவதற்கு முன்பு சுத்தம் செய்ய உங்களுக்கு விதை கிளீனர் தேவைப்படும். இது தினசரி விதை அளவை விட 1.5 முதல் 2 மடங்கு திறன் கொண்டது. இதற்கு சுமார் 65,000 ரூபாய் செலவாகும். மூலப்பொருட்கள் மற்றும் முடிக்கப்பட்ட பொருட்கள் ஆகிய இரண்டிற்கும் சேமிப்பு தொட்டிகள் உங்களிடம் இருக்க வேண்டும். 2 முதல் 3 நாட்கள் மதிப்புள்ள மூலப்பொருட்கள் மற்றும் தயாரிப்புகளின் திறன் சுமார் 15,000 ரூபாய் செலவாகும். கூடுதலாக குளிரச்சக எண்ணெய் தூய்மையானது மற்றும் துகள்கள் இல்லாதது என்பதை உறுதிப்படுத்த உங்களிடம் ஒரு வடிகட்டுதல் இயந்திரம் இருக்க வேண்டும். வடிகட்டும் இயந்திரத்தின் திறன் ஒரு மணி நேரத்திற்கு 100 முதல் 120 லிட்டராக இருக்க வேண்டும். இதன் விலை சுமார் 30,000 ரூபாய். பின்னர் பிளாஸ்டிக் பாட்டில்களில் குளிர் பிரஸ் எண்ணெயை துல்லியமாக நிரப்ப அரை தானியங்கி பாட்டில் நிரப்புதல் இயந்திரம் தேவைப்படுகிறது. திறன் ஒரு மணி நேரத்திற்கு 25 முதல் 50 லிட்டராக இருக்க வேண்டும். சுமார் 75,000 ரூபாய் செலவாகும். பாட்டில் நிரப்பப்பட்ட பிறகு நிரப்பப்பட்ட பாட்டில்களை தொப்பிகளால் மூடுவதற்கு ஒரு கேப்பிங் மெஷின் தேவைப்படும். கேப்பிங் மெஷினின் திறன் சுமார் 50,000 ரூபாய் செலவில் நிரப்புதல் இயந்திரத்தின் விலையுடன் பொருந்த வேண்டும். பாட்டில்களில் லேபிள்களை பயன்படுத்த உங்களுக்கு ஒரு லேபிளிங் இயந்திரமும் தேவைப்படும். 80 லிட்டர் குளிரச்சக எண்ணெய்க்கு தேவையான தினசரி அளவை விட 1.5 முதல் 2 மடங்கு திறன் கொண்ட ஒரு லேபிளிங் இயந்திரத்தின் விலை சுமார் 40,000 ரூபாய் ஆகும். இப்போது நடுத்தர அளவிலான வணிகங்களைப் பற்றி பேசுவோம். ஒரு நாளைக்கு 240 லிட்டர் திறன் கொண்ட ஒரு குளிரச்சக எண்ணெய் நடுத்தர அளவிலான வணிகத்தை தொடங்கும் போது உங்களுக்கு பல வகையான இயந்திரங்கள் தேவைப்படும். செயலாக்கத்திற்கு உண்மையான சமையல் எண்ணெய் பிரித்தெடுப்பதற்கு உங்களுக்கு ஒரு குளிரச்சக இயந்திரம் தேவைப்படும். சுமார் 7,50,000 ரூபாய் செலவில் ஒரு நாளைக்கு 240 லிட்டர் கொள்ளளவு கொண்ட இயந்திரத்தை அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விதைகள் அல்லது கொட்டைகளை அழுத்துவதற்கு முன்பு சுத்தம் செய்ய உங்களுக்கு விதை கிளீனர் தேவைப்படும். இது தினசரி விதை அளவை விட 1.5 முதல் 2 மடங்கு திறன் கொண்டது. இதற்கு சுமார் 65,000 ரூபாய் செலவாகும். மூலப்பொருட்கள் மற்றும் முடிக்கப்பட்ட பொருட்கள் ஆகிய இரண்டிற்கும் சேமிப்பு தொட்டிகள் உங்களிடம் இருக்க வேண்டும். 2 முதல் 3 நாட்கள் மதிப்புள்ள மூலப்பொருட்கள் மற்றும் தயாரிப்புகளின் திறன் சுமார் 60,000 ரூபாய் செலவாகும். கூடுதலாக குளிரச்சக எண்ணெய் தூய்மையானது மற்றும் துகள்கள் இல்லாதது என்பதை உறுதிப்படுத்த உங்களிடம் ஒரு வடிகட்டுதல் இயந்திரம் இருக்க வேண்டும். வடிகட்டும் இயந்திரத்தின் திறன் ஒரு மணி நேரத்திற்கு 100 முதல் 120 லிட்டராக இருக்க வேண்டும். இதன் விலை சுமார் 30,000 ரூபாய். பின்னர் அரை தானியங்கி பாட்டில் நிரப்புதல் இயந்திரம் பிளாஸ்டிக் பாட்டில்களில் குளிர் பிரஸ் எண்ணெயை துல்லியமாக நிரப்புவதற்கு தேவைப்படுகிறது. திறன் ஒரு மணி நேரத்திற்கு 25 முதல் 50 லிட்டராக இருக்க வேண்டும். சுமார் 75,000 ரூபாய் செலவாகும்.
பாட்டில் நிரப்பப்பட்ட பிறகு நிரப்பப்பட்ட பாட்டில்களை தொப்பிகளால் மூடுவதற்கு ஒரு கேப்பிங் மெஷின் தேவைப்படும். கேப்பிங் மெஷினின் திறன் சுமார் 50,000 ரூபாய் செலவில் நிரப்புதல் இயந்திரத்தின் விலையுடன் பொருந்த வேண்டும். பாட்டில்களில் லேபிள்களை பயன்படுத்த உங்களுக்கு ஒரு லேபிளிங் இயந்திரமும் தேவைப்படும். 240 லிட்டர் சமையல் எண்ணெய்க்கு தேவையான தினசரி அளவை விட 1.5 முதல் 2 மடங்கு திறன் கொண்ட ஒரு லேபிளிங் இயந்திரத்திற்கு சுமார் 40,000 ரூபாய் செலவாகும். தேங்காய் எண்ணெய் பிரித்தெடுக்க தேங்காயை சிறிய துண்டுகளாக வெட்டுவதற்கும் கொப்ரா வெட்டும் இயந்திரம் தேவைப்படும். இதற்கு சுமார் 87,320 ரூபாய் செலவாகும். சமையல் எண்ணெய் பிரித்தெடுத்த பிறகு எஞ்சியிருக்கும் திட எச்சங்களை செயலாக்க எண்ணெய் கேக் இயந்திரமும் நமக்கு தேவைப்படும். இதற்கு சுமார் 63,720 ரூபாய் செலவாகும். இந்த இயந்திரங்கள் அனைத்தும் அனைத்து வகையான எண்ணெய்களையும் தயாரிக்க பயன்படுத்தப்படலாம். உதாரணத்திற்கு தேங்காய் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், எள் எண்ணெய், கடுகு எண்ணெய், காஸ்ட்ரோல் எண்ணெய். வியாபர்கோ சேனலுக்கு குழு சேரவும். ஆல் தி பெஸ்ட்.